இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்துட்டு உங்களுடைய ஒப்பீனியனை தயவு செய்து கமெண்ட்ல பதிவு பண்ணிட்டு போங்க. என்னுடைய அபிப்பிராயத்தையும் நான் கடைசியில சொல்றேன். இது கேரளால உண்மையா நடந்த ஒரு சம்பவம். என்னன்னா, கண்ணூர்ல ஒரு நபர் ஒரு சூப்பர் மார்க்கெட்ல போயிட்டு பார்லே பட்டர் பிஸ்கெட் 25 ரூபாய் வாங்கி இருக்காரு. சோ வீட்டுல வந்து பாத்துருக்காரு. அந்த ப்ராடக்ட் மேல ஒரு சந்தேகம் இருந்திருக்கு. இது வந்து வெயிட் கம்மியா இருக்குமோ அப்படின்ற மாதிரி. சோ பக்கத்து கடையில கொடுத்து வெயிட் செக் பண்ணிருக்காரு. கம்மியா தான் இருந்திருக்கு. அந்த பேக்ல ஆனா 150 கிராம் போட்டிருக்குது. 150 கிராம் கம்மியா தான் இருந்திருக்கு. சோ லீகல் மெட்ராலஜி டிபார்ட்மெண்ட்ல கொடுத்து அதோடைய வெயிட் செக் பண்ணி அதுக்கான ரிப்போர்ட் கொடுங்கன்னு கேட்டிருக்காரு. அவங்க பிஸ்கெட்டோட நெட் வெயிட்டை செக் பண்ணி 126.6 கிராம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. சோ இதை வச்சுட்டு கன்சூமர் கோர்ட்ல போயிட்டு பார்லே மேலையும் அந்த சூப்பர் மார்க்கெட் மேலையும் கேஸ் தொடர்ந்திருக்காரு. விசாரணையுடைய முடிவுல அந்த கஸ்டமருக்கு 50,000 ரூபாய் இழப்பீடு, 35,000 பார்லே சைட்ல இருந்தும் 15,000 சூப்பர் மார்க்கெட் சைட்ல இருந்தும் கொடுக்கணும் 30 நாளைக்குள்ள அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வந்துருச்சு. இப்போ என்னுடைய ஒப்பீனியன் என்னன்னா, ஹியூமன் எரர்ன்றது எல்லா இடத்துலயுமே காமனான ஒரு விஷயம். எங்க வேலைக்கு போற எல்லாரையுமே நீங்க கேளுங்க, நீங்க செய்யற வேலையில ஒரு சின்ன தவறு கூட நீங்க பண்ணதில்லைன்னு சொல்லுங்க. எல்லாருமே மிஸ்டேக் பண்ணுவோம். அது வந்து ஒரு காமனான விஷயம். யாரும் வேணும்னு போய் பண்ண போறது இல்ல. சோ அந்த மாதிரி இந்த வெயிட் கம்மியா இருந்த ப்ராடக்ட் யாரும் வேணும்னு வந்து இதை வந்து விற்க போறது இல்ல, இதை வேணும்னு பண்ண போறது இல்ல. இது வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்திருக்குது. ஆக்சுவலா அந்த கஸ்டமர் இதை எப்படி ப்ரொசீட் பண்ணிருக்கலாம்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவர் வந்து கண்டுபிடிச்சிட்டாரா கம்மியா இருக்குன்னு சொல்லி. சோ அவர் வாங்கின பில் எடுத்துட்டு போயிட்டு அதே சூப்பர் மார்க்கெட்லயே கொடுத்து இது வெயிட் கம்மியா இருக்கு, இது வந்து பார்லேயே ரிட்டர்ன் போட்டுருங்க, எனக்கு வேற ப்ராடக்ட் கொடுங்கன்னு சொல்லியிருந்தாருன்னா அந்த கடைக்காரன் அப்பவே வேற ப்ராடக்ட் மாத்தி கொடுத்துருக்க போறாரு. ஒருவேளை என்னால தர முடியாதுன்னு கடைக்காரர் பின்வாங்கி இருந்தாருன்னா அதுக்கப்புறம் நீங்க இந்த மாதிரி முறையிட்டு இருக்கலாம். ஏன்னா எல்லா பிராண்ட்ஸ்லயுமே இந்த மாதிரி டேமேஜ் ஆகக்கூடிய ப்ராடக்ட்ஸ், அண்டர் வெயிட்ல இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ், சோ சஸ்பெக்டா இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ரிட்டர்ன் உண்டு. சோ இது வந்து நீங்க அந்த கடைக்காரன்ட்டே முறையிட்டு இதை வந்து ரீப்ளேஸ்மெண்ட் வாங்கியிருக்க முடியும். ஆனா கோர்ட் முடிவு என்ன சொல்லியிருக்குதுன்னா, இந்த அண்டர் வெயிட்ல வித்த ப்ராடக்ட் ஒரு நியாயமற்ற வணிக வியாபாரம்ன்ற மாதிரி தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. இது சத்தியமா என்னால ஏத்துக்கவே முடியல. ஏன்னா ஒரு கேஸ்ல 100 பிஸ்கெட் வரும், 100 பிஸ்கெட்டையும் செக் பண்ணிட்டு இருக்க முடியாது. அந்த சூப்பர் மார்க்கெட்ல வேலை செய்யறதும் ஒரு சாதாரண ஊழியர் தான். அவன் 5 பேக்கா எடுத்து அடிக்கிட்டு இருப்பான். இந்த மாதிரி அவனுக்கு 10 கேஸ் பெண்டிங்ல இருக்கும் அடுக்கிறதுக்கு. சோ இது எல்லாமே அதை அவன் வந்து பண்ணி முடிக்கணும். அதுல வந்து இது வெயிட் கம்மியா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்ற மாதிரிலாம் இது பார்த்தா விஷுவலாலாம் தெரியாது. வெயிட் வச்சு பார்த்தா தான் தெரியும். ஏன்னா 25 கிராம்ன்றதெல்லாம் வெறும் கண்ணில் பாக்குறப்போ தெரியாது. இதே டேமேஜா இருந்துச்சுன்னா அது பார்க்கும்போதே தெரியும். இதே உள்ள நொறுங்கிட்டு இருக்கு அப்படின்னா அது எடுக்கும் போதே ஃபீல் ஆகும். சோ இது வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் தான். இதை போயிட்டு வந்து ஒரு நியாயமற்ற வணிக வியாபாரம்ன்றது வந்து என்னால சுத்தமா ஏத்துக்க முடியல. இப்போ இதை சொல்லுங்க. இப்போ அதே கஸ்டமர் வந்து சரி என்கிட்ட வந்து ஒரு எண்ணெய் பேக்கெட் வாங்குறாருன்னு வச்சுக்கோ, நான் எண்ணெய் கொடுத்துறேன். அவர் ஏதோ ஒரு கவன சிதறனால காசு கொடுக்காம போறாருன்னு வைங்க. அவரை நான் கூப்பிட்டு சார் காசு அப்படின்னு கேட்டேன்னா, ஓ சாரிப்பா வேற ஒரு சிந்தனையில நான் போயிட்டேன், சாரிப்பா தப்பா எடுத்துக்காத, காசு கொடுக்க மாட்டாரா என்ன, அதுக்காக நான் என்ன அவரை வந்து தப்பா வாங்க பாரு ஏமாத்திட்டு போறான் காசு கொடுக்காம அப்படின்னா நம்ம எடுத்துக்க முடியும். இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன ஹியூமன் எரர். இதெல்லாம் வந்து எரர்னு கூட சொல்ல முடியாது. இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன கவன சிதறல் தான். இதை போயிட்டு கோர்ட்ல கேஸ் போட்டு வாதாடி அவங்கள்ட்ட இருந்து பணத்தை வாங்கி எனக்கு சத்தியமா இதுல வந்து உடன்பாடே கிடையாது. ப்ரோ பார்லேட்ட இல்லாத காசா, அந்த சூப்பர் மார்க்கெட்ல இல்லாத காசா, பே பண்ணட்டும் விடு ப்ரோ அப்படின்ற மாதிரி பார்க்காம ஓப்பனா நியாயமான ஒப்பீனியனை வந்து தயவுசெய்து கமெண்ட்ல சொல்லுங்க.